நியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரிக்கு பொக்கேவும் அதுக்கப்புறம் சாக்லேட்டும் கொடுத்து விஜய் வந்து குழந்தையும் விஷ் பண்ணிடுறாங்க. அடுத்ததான் இந்த பக்கம் ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து யமுனா கங்கா 2 பேரையும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து காவேரி இருக்கும்போது வந்து பேச முடியாது இல்லையா, அதனால் வீட்டில் வந்து பார்த்துட்டு போயிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வராரு. பார்த்ததும் யமுனா கங்கா 2 பேருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த குழந்தைய அப்படி தூக்கி உட்கார வச்சு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. பேரும் வந்து கேட்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அவங்க 2 பேருமே வந்து குட்டி காவேரியை பார்க்கும்போது குழந்தையும் பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் இன்றைக்கி தான் என்னோடய அம்மாவுக்கு பிறந்த நாள், இது வரைக்கும் நான் எங்கள் அம்மாவோட கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, காவேரி அதை வந்து யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் குழந்தைய கூப்பிட்டு நிற்க வச்சு கேக் கட் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தையோட வாயில் வந்து ஊட்டி விடுறாங்க. இதை அப்படியே பார்த்தீங்கன்னா விஜயோட மனசு அப்படியே கண் கலங்கி போகிறாரு. ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஏன்னா விஜய் வந்து தன்னோட அம்மா அப்பா இல்லாமல் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தார். ஸோ அம்மா அப்பா இல்லைன்னா அந்த ஏக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கே. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி காவேரி விஜய் கிட்ட கேட்குற ஒரே வார்த்தை, அம்மா எப்போ டாடி வருவாங்க, என்னை பார்க்க வருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதில் இந்த ஒரு காட்சியை வந்து பார்க்கும்போது விஜய் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மா வந்து பொண்ணுக்கு ஊட்டி விடுற இந்த ஒரு தருணம் வந்து எவ்வளோ ஒரு அழகான தருணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தான் வந்து தெரியும். இதில் காவேரிக்கு உண்மை தெரியல அப்படின்னாலும் உண்மையான ஒரு தாய் பாசம் எந்த அளவுக்கு வந்து குழந்தைக்கு வேணுமோ அது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜயம் வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாரதம்மா அதுக்கப்புறம் கங்கா யமுனா இவங்க 3 பேருமே பார்த்து ரொம்பவே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக கேக் கட் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறீங்களா, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில் குட்டி காவேரியும் எனக்கு டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காவோட குழந்தையும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேரும் வந்து டான்ஸ் ஆடுறதை பார்த்து குடும்பமே வந்து ரசிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் கங்கா என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வருதோ இல்லையோ, ஆனால் காவேரியோட மனசில் கண்டிப்பாக வந்து விஜயோட எண்ணத்தை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கார்டி, உன்னோட ஸ்டூடெண்ட்டோட அப்பா, பேசாமல் நீ அவரையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்க, என்னக்கா நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கிண்டலாக வந்து ஃபன்னாக வந்து அவங்களும் வந்து கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் பேசி சிரிச்சிட்டு இருக்க போது காவேரி மட்டும் பார்த்திங்கன்னா விஜயை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி. இதிலிருந்து காவேரியோட மனசில் விஜயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கு முன்னாடி தான் பார்க்கும்போது விஜய் மேலே வெறுப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கோவப்படுவாங்க விஜயை பார்த்து. எப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்களோ, ஆனால் அந்த அபிப்பிராயம் வந்து மாறி அதுக்கப்புறமா வந்து நல்ல விஷயங்களை வந்து நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சமயத்தில் நம்ம காவேரி நார்மலாக விஜயை பார்த்தாலே போதும் பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கங்கா குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க சாரதம்மா. அடுத்ததாக லேட் ஆகுதாமோ நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கிளம்புறாங்க. நாளைக்கும் மிஸ்ஸோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்க, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, லீவ் டைமில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா போகும்போதே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சொல்லிகிட்டே வராங்க, டாடி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, அங்கே என்னை அடிக்கடி கூட்டிகிட்டு போகிறீங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு டாடி, அப்போ இருந்தாங்கள்ல ஒரு குட்டி பொண்ணு, அவள் கூடயும் நான் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அடிக்கடி என்னை கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக அம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கமும் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி வந்து குழந்தை பற்றியான பேச்சு போயிட்டுருக்கு. ஆமாண்டி கங்கா, அந்த குழந்தைய பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இருந்தே அம்மா இல்லாமல் வளர்ந்த குழந்தையா, அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல அந்த குழந்தைக்கு, அம்மா இல்லாமல் வளர்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லம்மா அப்படின்ற மாதிரி கங்காவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி எதிர்க்கவே, ஆமா எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் சாரதாம்மா கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம கங்கா, அம்மா இப்போ காவேரிக்கும் வந்து பொண்ணு பார்த்துட்ருக்கல, அவரை பார்க்கவும் ஆள் நல்லா தான் இருக்கார், குழந்தையும் பார்த்தீங்கன்னா அம்மா தாய் பாசத்துக்காக ஏங்கிட்டே இருக்குது, அதனால் நம்ம காவேரியை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறத கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாங்க நம்ம காவேரி. நீ என்னக்கா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, என்னடி நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா, இல்லை 2வது கல்யாணம் குழந்தையோடு இருக்கிறதுனால யோசிக்கிறியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, என்னக்கா நீ ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பின்ன என்னடி, நீயும் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியிருக்க, உனக்கும் அந்த குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், குழந்தை எவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு பேசிகிட்டு இருந்தது பார்த்தல்ல நீயே, அந்த குழந்தைக்காக தான் காவேரி சொல்கிறேன்,
உன்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்ன, அந்த குழந்தைக்கு தாயாக மட்டும் ஆயிட்டேன்னா அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷப்படும். இப்போவே நீனா ஓடி வந்து நல்லா ஒட்டிக்கிறா, அம்மாக்கிட்டேயும் நல்லா பேசுகிறா, அவரும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கார், நல்ல மனுஷனாகவும் தெரிகிறாரு. அப்புறம் எதுக்காகம்மா அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா அம்மாக்கிட்டேயும் வந்து கேட்டுட்ருக்காங்க. உடனே சாரதா அம்மாவும் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து கங்காவை பார்க்க, என்னம்மா அக்கா தான் ஏதோ பேசுகிறானா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என்னவோ சிரிச்சிட்ருக்க, அக்கா சொல்கிறதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்காமல் நீ பாட்டுன்னு சிரிச்சிட்ருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி கங்கா சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுதுடி அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா அம்மாவும் சொல்கிறத கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அன்பரசுக்கிட்ட எல்லா டீட்டெயிலையும் வந்து வாங்கிக்கினா நம்ம ராகவ் ஏற்கனவே தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்தவன் கண்டிப்பாக ஏதாவது பழி வாங்கணும்னு துடிப்பான் இல்லையா, அப்போ கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். ஆனால் அதுக்கு இடையிலேயே அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு குழந்தையும் இருக்குது, அது விஜய் கிட்ட தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா யாரை வந்து டார்கெட் பண்ணால் அவங்க 2 பேரும் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது ராகவுக்கு நல்லாவே தெரிய வரும். எல்லாரையும் வந்து விசாரிக்கிறாங்க. அது விஜய் எங்கே இருக்காங்க, குழந்தையோட எங்கே இருக்காங்க, அந்த குழந்தையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறான் ராகவ். இன்னொரு பக்கம் காவேரியும் அவங்க அம்மா எங்கே இருக்காங்க, அவங்க வீட்டையும் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிறா போல். அது மட்டும் இல்லாமல் காவேரி எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த குழந்தை எந்த ஸ்கூலில் வந்து படிக்குது அப்படின்ற விஷயத்தையும் வந்து நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கடத்தினா போதும் அவங்கள வந்து பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அம்முவை வந்து கடத்தி கொண்டு போகிறாங்க நம்ம ராகவ். இதை வந்து காவேரி பார்த்துட்டு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஃபாலோ பண்ணி போகிற காவேரி குழந்தை எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி உள்ளே நுழைஞ்சு போயிடுறாங்க. வந்து ராகவ் பார்த்து பேசுகிற தருணத்தில், வாமா உன்னோட குழந்தைய நீ காப்பாற்ற வந்திருக்கே, என்னவோ உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் மறந்து போச்சு, உனக்கு கல்யாணமானது மறந்து போச்சு, உனக்கு குழந்தை பிறந்தது மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு தானே இருக்க, அப்போ அந்த அன்பரசு என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கான் போல் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிற நீனு, எதேதோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, என்னம்மா அப்படியே தெரியாத மாதிரி நடிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. 2 பேரையும் வந்து மீட் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போன காவேரி அவங்க அம்மாவை பார்த்து நிறைய கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாரதாம்மாவோட பதில் என்னவா இருக்கும், உண்மையை வந்து சொல்லிடுறாங்களா, இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே இந்த பிரச்சனைனால தான் வந்து காவேரி என்னை விட்டு பிரிஞ்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கா, அப்புறமாவும் குழந்தைய கடத்தும் போது அப்போ கண்டிப்பாக வந்து விஜய் சும்மா இருக்க மாட்டார் இல்லையா, அவங்கள வந்து பழி வாங்கணும்னு நினைப்பார் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுனால அவங்கள வந்து பழி வாங்க போகிறாரா, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.